இந்த கிஃப்ட்டை அனுப்புனவங்க என்னுடைய வெல்விஷர்னு கூட சொல்லலாம். யார் அனுப்புனான்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன். நான் இந்த கிஃப்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லானது. அதுவும் ஹேண்ட்மேடில் செஞ்சது. எனக்கு எப்போவுமே ஹேண்ட்மேடில் செய்கிற பொருள்னால் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஷொட்டரும் அதுக்கு மேட்சாக ஒரு சுருக்கு பைன்னு சொல்லி அந்த காலத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க பணம்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ இதை எனக்கு அழகாக உள்ளன் நூலில் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. இதை எதுக்கு மெயினாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நம்ம இந்த காலத்தில் வீட்டில் வேலை செய்யவும் ரொம்ப சோம்பேறிப்படுறோம். ஃபோன்லேயே டைமை வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் இவங்க 70 வயசுக்கு மேலே ஆனாலும் ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அப்பப்போ கற்றுட்டே இருப்பாங்க. ஆக்டிவாக இருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உறவினர்களும் நல்ல நண்பர்களும் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. சூப்பராக கப்புளுக்கான கிஃப்டாக அனுப்பியிருந்தாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, என்னுடைய பிளட் ரிலேஷன், என்னுடைய அத்தை பொண்ணு தான். அவங்க வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை நான் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நமக்கெலாம் இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். நம்ம கற்றுக்கிறதுக்கு வயசு எப்போவுமே தடை கிடையாது. எனக்கு கிஃப்ட் அனுப்பின எங்கள் மைனிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.